இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான கால வேளையில் உங்களை ஆண்டவரும் இரட்சகராக இருக்கிற இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவ மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபையின் தேவ ஜனங்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு 2 காரியத்தை அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம். ஒன்று, அவர் சொல்கிறார், நீங்கள் பிற்காலத்தில் இருளிலே இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வெளிச்சமாக இருக்கிற அப்படின்னால வெளிச்சத்திலேயே நடந்து கொள்ளுங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, தேவன் அறியாத போது நீங்கள் இருளிலே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அப்போது இருளிலேன்னு சொன்னால் இருளுக்கு சம்மந்தப்பட்ட பாவமான உலக சம்பந்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார்கள். ஆனால் எப்போ தேவனை ஏற்றுக்கொண்டார்களோ, எப்போ ரட்சிக்கப்பட்டார்களோ, எப்போ தேவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டார்களோ, தேவ பிள்ளைகளானார்களோ, அப்போ அவங்கள குறித்து பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து பிரியமான தேவ ஜன்மை வெளிச்சமாக இருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, வெளிச்சத்திலே நடங்க. அப்படின்னா இருளில் நீங்கள் நடந்த நீங்கள் இனிமேல் இருளில் நடக்காமல் கிறிஸ்துவை போல வெளிச்சத்தில் நடங்க. அன்பான தேவ ஜனமே, ஏன்னா வெளிச்சத்தில் நடக்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த அவசியம். ஏன்னா இன்றைக்கி அநேக தேவ ஜனங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, தேவன் அறிந்திருக்கிறாங்க, தேவ பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இன்னும் அவங்களுடைய பழைய வாழ்க்கை, பழைய சுபாவம், பழைய குணம், பழைய கிரியை, பழைய ஜீவியம், இன்னும் பல பழக்க வழக்கங்கள் இன்னும் மாறாமலே இருக்கிறது. ஆகையால் தான் ஆண்டவருடைய வசனத்தில் அன்பான தேவ ஜனமே ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லும்போது தேவன் சொல்கிறாரு, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கும்போது அறியாமையின் காலத்தில் நம்ம பலவிதமான என்ன பண்ணியிருக்கலாங்க, தவறுகளை செய்திருக்கலாம், பலவிதமான தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து. ஆனால் இப்போ நம்ம தேவ பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கணும். நம்மை பார்க்குறவர்கள் நமக்குள்ள இயேசுவை பார்க்கணும். உதாரணத்துக்கு சமாரிய ஸ்திரீயை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க தேவனை அறியாததுக்கு முன்னாலே இருளிலே இருந்தாங்க. ஆனால் தேவனை அறிந்த உடனே அன்பான தேவச்சனமே அவங்க தைரியமாக போய் சொன்னாங்க, நான் செஞ்சதெல்லாம் சொன்னவரை வந்து பாருங்க. உடனே அந்த அம்மாவுடைய வார்த்தையை கேட்டு அந்த ஊரே என்ன ஆயிடுச்சுங்க, எழுப்புதல் அடைஞ்சிடுச்சு. அப்போது அறியப்படாத நாட்களில் நம்ம செய்கிற தவறுகளை தேவன் மன்னிக்கிறார். அறிந்த பின்பு அன்பான தேவ ஜனமே, தேவன் மாத்திரமல்ல, உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிற, சூழ்ந்திருக்கிற, நம்மை கவனிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறான்னா, நாம் கிறிஸ்துவை போல வாழணும் அப்படின்னு சொல்லி. ஆகியால் இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு தேவச்சனமே, நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கணும். பவுல் அப்போஸ்தலனை யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4-6 வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, ஆண்டு சந்திக்கிறதுக்கு முன்னால் அவர் சபையை துன்பப்படுத்துகிறவராக இருந்தார். ஆனால் எப்போ ஆண்டு சந்தித்தாரோ கீழே விழுந்து அவருடைய கண்கள் பிரியமான தேவ ஜனமே பார்வை அற்று தடமாடுகிற நிலைமைக்கு கடந்து வரும்போது, ஆண்டவரே நீ யார், நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது, ஆண்டவர் நீ செய்ய வேண்டியது நான் சொல்கிறேன் போப்பான்றார். ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த உடனே அப்போஸ்தலர் 9:20-21 வாசிச்சு பாருங்கள். தாமதமென்று இயேசுவே தேவன் என்று என்ன பண்ணாருங்க, உலகத்துக்கு பிரசங்கம் பண்ணார். அப்போது அவங்க வாழ்க்கையில் என்ன இருந்துச்சுன்னா மாற்றம் இருந்தது. இப்போ நீங்களும் நானும் பிரியமான தேவ ஜனமே உலகத்தில் எப்படி வாழணும்னா மாற்றப்பட்ட மனிதனாக, அல்லாவிட்டால் வேறு மனிதனாக நம்ம காணப்படணும். நீங்கள் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அவர் வேறு மனுஷனாக இருந்தார். அப்போ நீங்களும் நானும் வேறு மனுஷனாக என்ன பண்ணணுங்க, வாழணும். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கணும். நம்மை பார்க்குறவர்கள் நமக்குள்ளே இயேசுவை பார்க்கணும். அதுபோல் ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ தான் தேவன் உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்காருங்க, உலகத்திலேருந்து வேர்பிரித்திருக்கிறார். ஆகியால் வேர்பிரிக்கப்பட்ட நாம் என்ன ஆகிடக்கூடாது, மறுபடியும் அன்பான தேவஜன்மை விட்டு வந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. அது யார் செய்கிறதுன்னா, நீங்கள் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43-45 வசனம் வாசி பாருங்கள். ஒரு மனுஷனுக்குள்ளே பிசாசு அவனை விட்டு போன உடனே அது என்ன பண்ணதான், அங்கேயும் இங்கேயும் சுற்றி மறுபடியும் தன் விட்டு வந்த இடத்துக்கு வரதான். எதுக்காகன்னு சொன்னீங்கன்னா, அந்த மனுஷனுக்குள்ளே பிரியமான தேவஜன்மை வாழ்க்கை
வாழ்க்கையை செழிப்பாக்குறதுக்காக அல்ல, அவன் வாழ்க்கை இன்னும் மோசமாக்குறதுக்காக. வந்து பார்த்து காலியாக இருந்ததை பார்த்தோன்னா அது என்ன பண்ணுதான், போய் தண்ணீரிலும் மோசமான 7 அசுத்தாவிகளை கொண்டு வந்து அவரோட முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை அதிக கேடுள்ளதாக மாற்றிடுது. அப்போது தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரட்சிக்கப்பட்ட தேவன் அறிந்த பின்பு நம்ம வாழ்க்கை மறுபடியும் பிசாசுக்கு எடுங்க கொடுக்கூடாது. பிந்தின வாழ்க்கை அன்பான தேவ சனமே அநேகருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முன்மாதிரியாக இருக்கணும். ஒருவேளை நம்ம அறியப்படாத நாட்களில் தவறுகள் செய்திருக்கலாம், தடமாடி இருக்கலாம், பலவீனம் இருந்திருக்கலாம். ஆனால் அறிந்த பின்பு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்னா ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் இனி இருளிலே நடவாமல், இருளிலே வாழாமல், இருளின் பிள்ளையாக இருக்காமல் வெளிச்சத்தில் நடக்க உம்மை போல காணப்பட என்னை தகுதிப்படுத்த என்று சொல்லி தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்துக்கும் தூரத்துக்கும் நீர் தேவனாக இருக்கிறபடினாலே நாங்கள் கர்த்தாவே கிறிஸ்து வெளிச்சமாக இருக்கிறது போல நாங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு சகோதர சகோதரி நீங்கள் தொட்டு அவருடைய சிறையிருப்பை மாற்றி கட்டுகளை உடைத்து நுகங்களை முறித்து சாபங்களை அப்புறப்படுத்துங்க. நான் கட்டுண்டவர்களை விடுவிக்க வந்தேன் என்று சொன்னீரே. எல்லா சிறையிருப்புகளும் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. இந்த பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஒரு நன்மை குறையில்லாமல் அண்டை நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் அதிகமாக செய்து அருமையான ஜனங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. கண்ணீர்களை தொடையுங்க, துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுங்க, குறைகளெல்லாம் நிறைவாக்குங்க. தொடர்ந்து வழி நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தான் முதல் தடவையாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால், இன்னும் நான் தேவனை அறியணும், தேவனுக்குள்ளே வளரணும், தேவனை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவோ எஸ்எம்எஸ் வழியாகவோ இல்லை எங்களுடைய தொலைபேசியின் வழியாக நீங்கள் நேராக எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அன்பை விசுவாசிங்க. உங்கள் கான்டாக்டில் குரூப்பில் இருக்கிற மக்களோடு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.